ஒரு வெர்பல் கம்யூனிகேஷனை மட்டும் வச்சு மற்றவங்களாம் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியாது. மற்றவங்ககிட்ட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. மற்றவங்களோட ட்ரஸ்ட்டை ஈஸியாக வாங்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ஸ்கில். மேக்ஸிமம் இது யார்கிட்டயுமே இருக்காது. ஸோ இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனை நீங்கள் யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் போகிற இடத்த ஒரு சிலர்கிட்ட மட்டும் தான் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரினர்கிட்ட பார்க்கலாம், சிஇஓட்ட பார்க்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்ட்ட பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இந்த கம்யூனிகேஷனை வந்து பார்க்க முடியும். அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பார்க்க முடியும். இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனா என்ன அப்படின்னா, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்றது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றது, ஸோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்மளோட வாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது, இது எல்லாமே வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல வந்துடும். ஸோ இந்த ஸ்கில் நமக்கும் வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணவே போதும். இந்த ஸ்கில் நம்மளாலே கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ எதுக்காக இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்த எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றதுக்கும், மற்றவங்களோட ட்ரஸ்ட்டை வாங்குறதுக்கும், ஈஸியா அட்ராக்டிவா தெரியறதுக்கும் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்றா இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை நோட் பண்ணோம். இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு மேஜரான பார்ட் நம்மளோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபேஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு விஷயம். இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க செல் பண்ண வராங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண வராங்க அப்படின்னா, அவங்க ரோபோட் மாதிரி நின்று பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபேஸை நீங்க வந்து நோட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், இல்லை ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனோட அவங்க அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட வைக்க வந்தாங்கன்னா அப்போ அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி பாருங்க. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு ரோபோ மாதிரி இருக்கிற ஒரு நபர்கிட்டையும், இல்லை நார்மலா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ற நபர்கிட்டையும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸ் யார்கிட்ட அதிகமாக போவாங்க அப்படின்னா, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நல்லா கொடுக்குற நபர்கிட்ட தான் போவாங்க. ஸோ ரோபோ மாதிரி நின்று பேசிட்டு இருக்க நபர்கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவரை பார்த்தே கொஞ்சம் ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொய் சொல்ற மாதிரி தெரியும். பட் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்றவரு ஸோ ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அதுக்குன்னு ஓவர் டூ பண்ணி நம்மளோட ஃபேஸை நம்மளை கெடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நார்மலான ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் போதுமானது. ஸோ காமனாக ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ஆச்சரியப்படும் போது அவங்களோட புருவத்தை தூக்குவாங்க. அண்ட் தென் அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு காமனான எக்ஸ்பிரஷனையாவது காமிச்சு பழங்க எல்லாத்துக்கிட்டையும். ஸோ இது ரொம்பவே அட்ராக்டிவான ஒன்று. ஈஸியாக எல்லாத்தையும் நம்மளால இம்ப்ரெஸ் பண்ணிட முடியும். ரெண்டாவது வந்து நம்மளோட பாடி ஜெஸ்டர். இந்த பாடி ஜெஸ்டர் அப்படின்றது ஸோ ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட பாடி லாங்குவேஜில். ஓகேவா? ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஜெஸ்டரை யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்களோட வாய்ஸை மட்டும் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரிலாம் பேசாமல் நம்மளோட பாடி ஜெஸ்டரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால அட்ராக்டிவாக தெரிய முடியும். என்னோட கையை வந்து நான் சும்மா இப்படி அசைச்சிட்டு பேசுறல, இதுக்கும் நான் இப்படி வந்து கை கட்டிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் இப்படி கை கட்டிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸோ என்னை பார்க்க ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயமா இருக்கும். பட் என்னோட கையை வந்து நான் அப்படி அசைச்சிட்டு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஸோ இது ஒரு நல்ல ஒரு மூவா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கும் இது கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ அது மாதிரி ஹேண்ட்ஷேக் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும். ஹேண்ட்ஷேக்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான டைப்ல இருக்கு. ஸோ எந்த மாதிரி ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரிம்மான ஹேண்ட்ஷேக்காக இருக்கணும். ரொம்ப வந்து நம்ம கையை போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஒரு நார்மலான ஹேண்ட்ஷேக்காக இருக்கணும். ஸோ புதுசாக ஒரு நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்ஷேக் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான ஒரு விஷயம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட வோக்கல். ஸோ வோக்கல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கரெக்டான பிச்சில் கரெக்டான சமயத்தில் கரெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுறது. ஓகேவா? ஸோ நிறைய பேர்த்த நோட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டேஜ் ஸ்பீக்கர்கிட்ட நீங்கள் அதிகமாகவே இதை பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டோன் மாறும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அந்த பிச் மாறும். பிச் அப்படின்னா அவங்க வந்து சவுண்ட் அதிகமாக பேசுவாங்க, திடீர்னு சவுண்டு கம்மியாக பேசுவாங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங்லாம் கொடுக்குறாங்களே, ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து இதை மேஜராக பார்க்கலாம். ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களால கரெக்டாக பேசிட முடியும். ஸோ இதுதான் வந்து வோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னா, நம்மளோட பாடி போஸ்டர். நம்மளோட பாடி போஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நம்மளோட பார்வை மேலே தான் இருக்கணும். நம்மளோட பார்வை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதுதான் வந்து பாடி போஸ்டருக்கும் பாடி ஜெஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம எப்பயுமே நம்மளோட ஆர்மை க்ளோஸில் வச்சிருக்கக்கூடாது, நம்மளோட ஹேண்டை வந்து க்ளோஸில் வச்சுக்கூடாது. ஒரு இடத்த நம்ம புதுசாக போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அட்ராக்டிவாக மற்றவங்களுக்கு தெரிய முடியும். ஈஸியாக எல்லாத்தையும் அட்ராக்டும் பண்ண முடியும். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ என்னோட போஸ்டர் இப்படி இருக்குல்ல, ஸோ நான் இப்படி நிற்கிறதுக்கும் அதை இப்படி நிற்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இதுதான் வந்து பாடி போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடி போஸ்டரை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்மளால ஒரு 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 மேன்லியான மேனா நம்மளால தெரிய முடியும். ஒரு மேன்லியான உமனா நம்மளால தெரிய முடியும். ஓகேவா? ஸோ நான் இதுவே இப்படி குனிஞ்சு பேசிட்டு இருக்கிறதுக்கும் நிமிர்ந்து பேசிட்டு இருக்கோம் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சாவே இந்த பாடி போஸ்டரை பற்றி உங்களால
ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ அதனால இந்த பாடி போஸ்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஒரு இடத்த நீங்க போய் பேசினாலும் சரி, புதுசா ஏதோ ஒரு இடத்த போய் உட்காந்தாலும் சரி, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ சேர்ல உட்கார்றீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட கால்லாம் க்ளோஸ்ல வைக்காம, கொஞ்சம் நல்லா ஓப்பனா வச்சு, கொஞ்சம் வைடா உட்காந்தீங்க அப்படின்னா, இது ஒரு அட்ராக்டிவான விஷயமா உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல ப்ராக்ஸிமிட்டி ரொம்பவே முக்கியம். ஒருத்தங்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை மெயின்டைன் பண்றோமோ, அதை தான் இந்த ப்ராக்ஸிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க ஒருத்தங்களோட பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள போறீங்க அப்படின்னா, அவங்க அந்த ஸ்பேஸை விட்டு விலகி போனாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை ரெஸ்பெக்ட் குடுத்து அவங்கள விட்டு விலகியே நில்லுங்க. ஏன்னா, நீங்க அவங்க பக்கத்துல வரத அவங்க விரும்பல. ஸோ எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் அதிகமாகும். ஓகேவா? ஸோ உங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வரணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி அது உங்க பார்ட்னரா இருக்கலாம், இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க மட்டும் தான் வந்து உங்களோட பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வர முடியும். ஈவன் உங்களோட ஃபேமிலி கூட உங்களோட பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வரதுக்கு தயங்குவாங்க. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விட்டு பேசுறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா, நமக்கு அந்த நாலேஜ் இருக்குது இல்லையா? ஸோ ஒருத்தங்கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு பேசணும் அப்படின்றது. ஸோ இது ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டையும் நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம நடந்துப்போம் அப்படின்றது. ஸோ அதனால இந்த ப்ராக்சிமிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் போய் பேசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு பேசுவோம், அதே நம்ம வீட்டில் இருக்கங்கிட்ட பேசும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸோட பேசுவோம் அப்படின்ற அந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாவே உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த டிப் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது. இப்போ நீங்க ஸ்டேஜில் போய் பேச போறீங்க அப்படின்னா, இல்ல நீங்களே இன்னொரு நபர்கிட்ட போய் பேச போறீங்க அப்படின்னா, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாம இப்படி கீழே பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருந்தா, ஸோ அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? இது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நான் உங்ககிட்ட பேசும்போது அப்ப இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு, இல்லை நான் வேற எங்கேயா பார்த்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு, அந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. பட் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க கண்ணையே குறுகுறுன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஆக்வர்டான அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ஆக்வர்டான விஷயமா மாறிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 80% அவங்களோட கண்ணை பார்த்துட்டு மீதி 20% வேற எங்க வேணாலும் நம்ம வந்து பார்க்கலாம். வேற எங்க வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடிலாம் திரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ 20% அவங்கள சுற்றியே நம்ம வந்து வேற எங்கேயா பார்க்கலாம். பட் தப்பி தவறி அவங்களோட பாடியை நோட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஐ கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜரான பாயிண்ட். ஸோ 80% நம்மளால ஃபாலோ பண்ண முடியலாம். ஒரு 70% ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம எடுக்க பார்க்கணும். இதுதான் ஐ கான்டாக்டோட மேஜரான பார்ட். ஓகேவா? எந்த அளவுக்கு நம்ம ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளால இம்ப்ரெசிவாக தெரிய முடியும். ஈஸியாக எல்லாத்தையும் இம்ப்ரெஸும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால அட்ராக்டிவாக மாற முடியும். வெர்பல் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தான் வேலை செய்யுது அப்படின்னா, நான் வெர்பல் 80% வேலை செய்யுது. ஸோ இதுதான் வெர்பலுக்கும் நான் வெர்பலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்ன, அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வழக்கம் போல தான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.